திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை ஆகிய இந்த 6 படை வீட்டு முருகனையும் வணங்கி அருணகிரிநாதர் 6 திருப்பதி திருப்புகளில் பாடல் 307, 308 ஆகியவற்றை பாடியுள்ளார். இந்த திருப்புகழ் பாடல்களை நாம் பாடினால் 6 படை வீட்டு முருகனையும் பாடிய பலன் கிடைக்கும். இந்த 6 படை வீட்டு தலங்களும் நமக்குள் இருக்கும் 6 ஆதாரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கே ஆகியவற்றை குறிக்கின்றன. இந்த 6 ஆதாரங்களிலும் எழுந்தருளி இருப்பவன் முருகப்பெருமான். அடியார்கள் புரியும் தானத்தின் தகமையையும் தவத்தின் தியானத்தையும் மிகுதியாக பெறுகின்றவரே, சரஸ்வதி தேவியாகிய உத்தமியின் சகோதரரே, முருகக் கடவுளே, திருஞான சம்பந்தரை யஷ்டித்து தமிழ் மறையாகிய தேவார பதிகங்களை பாடிய இளம் பூரணரே, 6 படை வீடுகளில் அலர்கின்ற பெருமையின் மிக்கவரே, ஈனமே மிகுந்துள்ள பிறவி கடலில் ஆழ்ந்து அழியாமல் அடியேனும் தேவரீருக்கு அடிமை என்று வகைப்பட்டு உய்ய மெய்ஞான அருளை புரிந்து அடியேனுடைய வினைகள் அறவே நீங்க வள்ளியம்மையாரிடத்தில் நாணம் அகற்றி போய் அருளிய திருவருளை அடியேனுக்கு தந்தருள்வீராக. இவ்வாறு அருணகிரிநாத பெருமான் திருப்பதியில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்து வேண்டி விரும்பிய பாடல் இது. பாடல் 308 இதோ. ஈனம் மிகுந்து உலப்பிறவி அணுகாதே, யானும் உனக்கு அடிமை என வகையாக ஞான அருள் தனை அருளி வினை தீர நாணம் அகற்றிய கருணை புரிவாயே. தான தவத்தின் மிகுதி பெறுவோனே, சாரதி உத்தம துணைவ முருகோனே, ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே, 6 திருப்பதியில் வளர் பெருமாளே.